பிறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், என் பரிசாக உன்னை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீய ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஜெயராஜ், ரோசம்மாள், இன்னாசியம்மாள், சிலுவை அந்தோணி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். டிசம்பர் மாதம் 1 தேதி கடந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக இறைவன் நம்மை பாதுகாப்பாக வழி நடத்தி இருக்கிறார். இந்த மாதத்திலும் இறைவனுடைய அருட்கர துணை நம்மோடு இருந்து வழி நடத்த, நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் இறைவன் நமக்கு முழுமையான வெற்றியை தந்துருள மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த 11 மாதங்களாக இறைவனுடைய வழித்துணையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். இந்த இறுதி நாட்களிலும் இந்த கடைசி மாதத்திலும் தொடர்ந்து இறை பராமரிப்பில், இறை நம்பிக்கையில் நம்முடைய வாழ்வை பதித்தவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அத்தகையதொரு வரம் வேண்டி ஒவ்வொரு நாளும் இறை பராமரிப்பில் நாம் பயணிக்க இறைவனிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும்போது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நாட்டில் விளையும் நற்கனிகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 2 முதல் 6 முடிய. ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாயிருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாளில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணலை ஒத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்தக்கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்த உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே 100 தலைவனுடைய நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் வியப்புக்கு உள்ளானார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஒரு மனிதனிடத்திலே காண முடியுமா என்கின்ற அளவுக்கு ஆண்டவருடைய வியப்பு இருந்தது. எதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வியப்பை 100 தலைவனுடைய நம்பிக்கையை பார்த்து வெளிப்படுத்த வேண்டும்? அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. 100 தலைவன் என்று சொன்னாலே அவன் ஒரு அதிகாரத்திலே இருக்கக்கூடியவன். அவனுக்கு கீழே 100 பேர் அங்கே அவனுக்கு உதவி செய்ய அவனுடைய பணியாளர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை மதிப்பது கிடையாது. தனக்கு அதிகாரம் இருக்கிறது, தனக்கு பலம் இருக்கிறது, தனக்கு தேவையானதை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், எனவே நான் யாருக்கும் அடிபணிந்து வாழ வேண்டிய அவசியமில்லை என்கின்ற அந்த ஒரு மனப்பாங்கு அனைத்து அதிகாரம் படைத்தவர்களிடத்திலும் காணப்படுகிறது. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். எப்படி அதிகமாக பணம் வைத்தவர்கள் மற்றவர்களை அதிகமாக மதிக்காமல் ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அதே போன்ற ஒரு மனநிலைதான் அதிகாரம் படைத்தவர்களுக்கும். இது அவருடைய வாழ்விலே காணப்படக்கூடிய ஒன்று. அடுத்ததாக பார்க்கிற பொழுது, பொதுவாக புற இனத்து மக்கள் யூதர்களை மதிப்பதில்லை, அல்லது யூதர்களும் புற இனத்து மக்களை மதிப்பதில்லை. எப்பொழுதும் 2 பேருக்கும் இடையே சண்டை அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். ஒருவர் மற்றவரை கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் புற இனத்து அந்த 100 தலைவன் யூதரான இயேசுவை சந்திக்க வருகிறார். இயேசுவிடத்திலே ஏதாவது கிடைக்கும், நிச்சயமாக தன்னுடைய ஊழியனுக்கு சுகம் கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு அங்கே எந்தவித கடந்த கால அந்த கசப்பையும் அவர் நினைத்து பார்க்காமல், யூதர்களுக்கும் புற இனத்து மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிளவை குறித்து சிந்திக்காமல் அவர் இயேசுவை சந்திக்க வருகிறார். அதே போல இன்னொரு நிகழ்வையும் நம்முடைய மனதிலே நாம் பதிக்க வேண்டும். யூதர்கள் என்பவர்கள் ரோமையர்களுக்கு அடிமைகளாக இருந்தவர்கள். இந்த சூழ்நிலையில் அங்கே யூதராக இருந்த இயேசுவும் ரோமையர்களுக்கு கீழே அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு, அந்த அடிமை ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். இப்படிப்பட்ட நிலையில் இருந்தவரை அதிகாரத்தில் இருந்த ஒருவர் சந்திக்க வருவது என்பது நிச்சயமாக அது நினைத்து பார்ப்பதற்கே ஒரு ஆச்சரியமான ஒன்றுதான்.
அதிகாரத்தில் இருப்பவர் அடிமை நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை சந்தித்து குணம் பெற முடியுமா என்று சொன்னால் அதற்கு அதிகமான நம்பிக்கை தேவைப்படுகின்றது. அவருடைய நம்பிக்கையின் ஆழம் எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், அவர் இயேசுவை எந்தவித தடைகளையும் குறித்து சிந்தித்து பார்க்காமல், இயேசுவை சந்தித்தால் என்னுடைய பையனுக்கு, என்னுடைய ஊழியனுக்கு நலம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் அவர் ஆண்டவரை வந்து சந்திக்க வந்திருப்பார் என்று பாருங்கள். அவர் கொண்டிருந்த இப்படிப்பட்ட நம்பிக்கையைத்தான் ஆண்டவர் பாராட்டுகின்றார். பொதுவாக அடிமைகள் என்று சொல்லப்படுபவர்கள் சமுதாயத்தில், சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்கள். தங்களுடைய தலைவர்களின் பரிந்துரையில், தங்களுடைய தலைவர்களின் பரிவில் அவர்கள் வாழக்கூடியவர்கள். இந்த தலைவர்கள் இந்த அடிமைகளை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அவர்கள் பட்டினி போடலாம், அவர்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தலாம், ஏன் அவர்களை கொன்றால் கூட கேட்பதற்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தன்னுடைய பணியாளரை அந்த நூற்றுவர் தலைவன் அவருக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு வருவதும் இங்கே நம்முடைய பார்வைக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்த்துதான் அங்கே ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே உயர்த்தி பேசுகின்றார். இஸ்ரேலில் இதை போன்ற நம்பிக்கையை தான் எங்கும் கண்டதில்லை என்று சொல்லுகின்றார். அன்பு மக்களே, நூற்றுவர் தலைவன் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை நாமும் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். தடைகளை தாண்டி தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் மனதில் கொண்டிராமல் நாம் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். புறச்சூழ்நிலைகள் நம்மை அதட்டலாம், புறச்சூழ்நிலைகள் நம்மை ஓரங்கட்டலாம். இவை அனைத்தையும் கடந்து ஆண்டவர் மீது நாம் உறுதியான ஒரு பிடிப்போடு, ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்முடைய தேவைகளை நிறைவு செய்யும். எந்த வேண்டுதலுக்காக, எந்த விண்ணப்பத்திற்காக ஆண்டவரை நாம் நாடி வந்தோமோ அந்த வேண்டுதலை, அந்த விண்ணப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பெற்றுக்கொள்வோம். அங்கே நூற்றுவர் தலைவனுடைய நம்பிக்கை உச்சத்தை தொடுகிறது. ஒரு வார்த்தை சொல்லும், அது போதும் என்று அவர் தன்னுடைய நம்பிக்கை வாழ்வின் உச்சத்திற்கே சென்று விடுகிறார். நாமும் ஆண்டவர் மீது இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கையை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களையும், எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரும் நமக்கு நிறைவேற்றி தருவார். எனவே அப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ, நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய நம்பிக்கை குறைவுகள் அனைத்தையும் ஓரங்கட்டிவிட்டு இறைவன் பால் நம்முடைய வாழ்வை திருப்பி அவர் மீது தொடர்ந்து நம்பிக்கையில் ஆழப்பட்டு வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே,
நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் எங்கு இறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களையும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.